நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பத்தி ஃபர்ஸ்ட் யார் பேச வரா? ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சி சூப்பரா இருந்துச்சு. 2000க்கு முன்னாடி, கொரோனா பேட்சுக்கு முன்னாடி சூப்பரா இருந்துச்சு. 2000க்கு முன்னாடி, கொரோனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து அந்த கட்சி எனக்கு வந்து ஓட்டர் ஐடி கிடைச்சுன்னா அவருக்கு தான் ஓட்டு போடலான்னு இருந்தேன். ஆனா இப்ப ரீசெண்டா அவர் பண்ற பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கல. என்ன உங்ககிட்ட பிடிக்கல உங்களுக்கு? அவங்களுடைய செயல்பாடுகள் எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு? 2 months முன்னாடி வந்து கவர்மெண்ட் பஸ்ல வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னு இருக்கிற பதிலாக அரசு பேருந்து மட்டும் இருந்துச்சு. அதுவே வந்து இன்னொரு 4 months பேக் பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து நேரா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்க போயிருந்தாரு. அப்பவே அவர் வந்து நினைச்சா சொல்லி இருந்திருக்கலாம், இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல வந்து இந்த மாதிரி பஸ் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுன்னு இல்ல, நீங்க வந்து மாத்துங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்ல அது வந்து அப்ப வந்து துக்க நிகழ்ச்சி போயிருப்பாரு, அப்ப கூட வேண்டாம், அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து இப்ப வந்து பண்றது வந்து சரியில்லை. ஆனா வந்து எலெக்ஷன் வரக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி போன மாசம் வந்து நடந்துச்சு. ஆனா வந்து இது வந்து எனக்கு சரியா படல. ஆனா வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மேல பற்று இருந்துச்சுன்னா நீங்க நேரா அவர்கிட்ட போய் பேசி இருந்திருக்கணும். அப்புறம் வந்து விவசாய பத்தி பேசிட்டு இருக்காரு அவர் வந்து நேரா வந்து போராட்டமும் பண்ணலாம். அவர்கிட்ட நீங்க அதே மாதிரிதான் அவர்கிட்ட போய் ஸ்டாலின் சார் ஐயாட்டி போய் பேசலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி கனிம வள கொலை எல்லாம் இருக்கு, நீங்க போய் இப்ப நேரா வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இதுக்கே நீங்க போறப்ப இதுக்கு நீங்க போலாம்ல, போய் பேசலாம்ல அப்படிங்கிற எனக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு. எனக்கு என்டிகே கட்சி வந்து ஃபுல்லாமே டிஎம்கே என்ன தப்பு பண்ணுது, ஏடிஎம்கே என்ன தப்பு பண்ணுங்கறத வந்து அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. விவசாயிகளுக்காக போராடுறாங்க. இது வரைக்கும் 2010ல இருந்து இப்ப வரைக்கும் அலைன்ஸ் வைக்காம தனிச்சு நின்று போராடுறாங்க. விவசாயிகளுக்காக நிறைய போராடி இருக்காங்க. 8 வழி சாலை வரக்கூடாதுக்காக நிறைய போராடி இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க மேம் சீமான் அவர்கள். எந்த பார்ட்டி கூட அலைன்ஸ் வைக்காம அவங்க தனிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஆதரிக்கலாம்னு சொல்றேன் மேம். இப்ப ஆதரிக்கலாம்.